Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Thiyonilapradeep கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நான்வெஜ் விருந்து தாங்க பார்க்க போறோம். நான் இன்னைக்கு மட்டன் பிரியாணி, மட்டன் தால்சா, அப்புறம் மட்டன் சுக்கா, ரைத்தா, முட்டை இந்த மாதிரி ஒரு சிம்பிளான நான்வெஜ் விருந்து ரெசிபி தான் உங்களுக்கு கூட காட்ட போறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் இன்னைக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறதில்ல, பட் ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி ரெசிபி அப்புறம் மட்டன் சுக்கா ரெசிபிலாம் இருக்குது. இன்றைக்கி மட்டன் தால்ச்சா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு மீதி எல்லா ரெசிபிஸையும் சிம்பிளாக நான் எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி தான் நாங்கள் நான்வெஜ் லாஸ்ட்டான்னு சொல்ல முடியாது, பட் இந்த 40 டேஸ்க்கு நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். லென்த் டேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு விருந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக இந்த நான்வெஜ் விருந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணேன் அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நாளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைச்சி வச்சுட்டேன். மற்றபடி நம்ம பிரியாணிக்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே மசாலாலாம் அரைக்க போகிறோம் அப்படின்றனால மற்றபடி எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணலை. நல்லா மட்டனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 3/4 கிலோ அளவு நான் மட்டன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். மட்டனை ஃபஸ்ட்டு குக்கரில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது கூட என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் மசாலாஸ்லாம் சேர்த்து வதக்கினோம் அப்படின்னா தான் பிரியாணியோடு சேர்ந்து அந்த மட்டன் பீஸ்லையும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா பிரியாணியில் இருக்க அந்த மட்டன் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும், வெறும் தனியாக வேக வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா மட்டன் கூடவே சேர்த்து 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மசாலா ஐட்டம், உப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வெறுமனை நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா மட்டனில் எல்லா மசாலாவும் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கணும். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை பயன்படுத்தி தான் நம்ம தால்ச்சாவில் ஊற்ற போகிறோம். அப்புறம் பிரியாணிக்கு அதை தான் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் சுக்காலையும் அந்த தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அப்படின்றனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் இளம் ஆட்டுக்கறியாக இருந்துச்சுன்னா 5 விசிலில் வெந்துடும். கொஞ்சம் முத்தின ஆடாக இருந்துச்சு அப்படின்னா 10 விசில் அளவுக்கு நீங்கள் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வேகட்டும். அதுக்கிடையில் நம்ம தால்ச்சா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். தால்ச்சா பண்ணுறதுக்கு நம்ம பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவு துவரம்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பருப்பு இருக்கு இல்லையா, ஊறின பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு அது கூட நம்ம காயெல்லாம் சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா 1 தக்காளி, 1/2 மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மாங்காவுக்கு பதிலாக இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ அந்த புளிப்புக்கு மாங்காய் இல்லைன்னா தக்காளி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வேறு எந்த காய் உங்களுக்கு விருப்பமாக இருக்குன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். பட் நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துக்குவேன். அந்த டேஸ்ட்டு தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்கும்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக்கரை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்லாம் ஓரளவு குலைவாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் குக்கர்லேயே சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கினேன். இது ரொம்ப ஈஸியான தாளிச்சாங்க கண்டிப்பாக. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்பில் இந்த தாளிச்சா பண்ணுவாங்க. நான் ரொம்ப நாளாக இந்த டைப் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்னோடய மெத்தட்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். மற்ற இடத்துல வேறு மாதிரி இருக்கலாம். அதுக்காக கீழே கமெண்ட்டில் இது தாளிச்சா இல்லைன்னு சொல்லாதீங்க. பட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பருப்பு வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம தாளிச்சாவுக்கு தாளிச்சிடலாம். ஏன்னா தாளிச்சால மெயினே தாளிக்கிறது தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் மெயினாக தாளிச்சாவுக்கு அந்த ஸ்மெல் வர்றதுக்கு காரணம் சோம்பும் மிளகும் தான். ஸோ அதனால் சோம்பும் மிளகும் போட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். யூஸ்வலாக கடுகு, நம்ம சீரகம் இந்த மாதிரி போட்டு தாளிப்போம். பட் இந்த ரெசிபிக்கு சோம்பு மிளகு போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட
ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பருப்பில் செய்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் தாளிக்கிறப்பவே பெருங்காயம் நிறையா சேர்த்துருக்கணும். பட் நான் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்தாவே போதும். கரம் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்து பருப்பை வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ வந்து காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூளாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப காரம், அதனால் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பருப்பு நல்லா வெந்துருச்சு, ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த குக்கரில் இந்த தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தண்ணி வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கடாய் இந்த பேனை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி அதோட தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கணும் தாளிச்சா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பருப்பு வந்து ஆற ஆற ரொம்ப வந்து கெட்டியாகும். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே ரொம்ப கெட்டியாக வந்து நம்ம தாளிச்சா பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப கெட்டியாகி உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் செய்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஆற ஆற நல்லாவே வந்து கெட்டியாகும். அப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம மட்டனும் வந்து கரெக்டாக வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ அந்த மட்டனில் எலும்பு பீஸாக எடுத்து நீங்கள் வந்து தாளிச்சால சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கணும். கடைசியாக மல்லி இலை தூவிட்டு நம்ம தாளிச்சாவை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக தாளிச்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் அந்த மட்டன் பீஸ் மட்டும் நீங்கள் சேர்க்கல அப்படின்னா வெஜ்ஜு தாளிச்சாவாக கூட சர்வ் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த மட்டன் பீஸ் சேர்த்த கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஃபைனல் லுக்கில் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தாளிச்சால மட்டன் பீஸ் இருக்கிறத பார்ப்பீங்க. அந்த ஒரு கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து வந்து முட்டையை சைடில் வேக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நல்லா தண்ணியை வந்து கொதிச்சதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வந்து முட்டையை வந்து வேக வச்சா போதுங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் முட்டையை சேர்த்திங்க அப்படின்னா முட்டை வந்து 10 நிமிஷத்தில் ஈஸியாக வெந்துடும். ஓடி பிரிக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிரியாணி ரெசிபி குயிக்காக சொல்லிடுறேங்க. ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், அது கூட வந்து பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். பிரியாணி ரெசிபி இப்போ குயிக்காக சொல்கிறேன். அடுத்த வீடியோவிலே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பிரியாணி செஞ்ச வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊர் சைட் செய்கிற மாதிரி நல்லா அந்த அந்த ஒரு ப்ரௌன் கலர் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நான் ஒரு மசாலா அரைச்சி போட்டிருக்கேன். அதனால் வந்து இதில் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல. ஆனால் வந்து புதினா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. வதக்குறப்ப உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்துக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்க தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறம் 1 இன்ச் அளவு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3, இதெல்லாம் இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவு, பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னடா பச்சை கலரில் புதினா ரைஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் வந்து பிரியாணியோட எண்ட் ரிசல்ட் அது அந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராமத்து ஸ்டைலில் இருக்கும். சென்னை ஸ்டைல் பிரியாணியில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். பட் வந்து ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலரில் பிரியாணி இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான கலர் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கலர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்க தான் பிரியாணிக்கு டேஸ்ட் வந்து அதிகமாகும். ஏன்னா இதில் வந்து நம்ம பச்சையாகவே சேர்த்துருக்கோம் இல்லையா, வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், தனியாக ரெசிபி போடுறப்ப நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்கள், அப்படியே டேஸ்ட் இருக்கும். ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயமும் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன்.
இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நிறைய சேர்த்துக்கவே கூடாது. தக்காளி நிறைய சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து தக்காளி சாதம் டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் தக்காளி கம்மியாக சேர்த்தாவே போதும். 2 கப் ரைஸ்க்கு ஒரு தக்காளி இருந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். மட்டன் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் மசாலா சேர்த்துருக்கோம். அப்படின்றனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அந்த காரமே என்கிட்ட இருக்க மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள்லாம் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்காதீங்க. பிரியாணியோட கலர் வந்து மாறிடும். சாதாரண மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து இந்த ஸ்டவ்வில் இது ஒரு ப்ராப்ளங்க. நல்லா புகையாக வருது. கேமராவில் என்னால் வந்து கரெக்டாக எடுக்கவே முடியல. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து 2 கப் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த புளிப்பு வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். 4 கப் ரைஸ் எடுத்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் உப்புலாம் வந்து தேவையான அளவு நீங்கள் அப்போ பார்த்து சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் உப்பு போடுறத நம்ம வீடியோ எடுக்காமல் விட்டுருவோம். நிறைய பேர் கீழே வந்துட்டு உப்பே போடாமல் சமைச்சிருக்கே அப்படின்னு நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. ஸோ அதனால தான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைஸை பொறுத்தும் மாறுபடும். இப்போ நானே இங்கே வந்து 2 பிராண்ட் ரைஸ் வாங்குவேன். ஸோ அது ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு தண்ணி வருது. பட் இந்த ரைஸ்க்கு நான் இப்போ பண்ணுற ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ நீங்கள் அந்தளவு சேர்த்துக்கோங்க. 1.5 கப்பு தான் வந்து நான் இன்னொரு பிராண்டுக்கு சேர்த்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக நான் 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸை சேர்த்துக்கணும். அதே மாதிரி ரைஸ் ஊற வைக்கிற டைமிங்கும் அப்படி தான். பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய நேரம் ஊற வைக்கணும். புது அரிசியாக இருந்துச்சுன்னா கம்மியான நேரம் ஊற வச்சா போதும். ஸோ நீங்கள் நார்மலாக தண்ணி அளவும் ரைஸ் ஊற வைக்கிற டைமிங்கும் நீங்கள் எப்போயுமே பாஸ்மதி ரைஸ்க்கு எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களோ நீங்கள் அதே டைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து ரைஸை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த அரிசியை இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சுகர். இந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா காரம், உப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சேர்த்துக்குவேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கல. அதே மாதிரி லெமன் ஜூஸும் அப்படி தான். உங்களுக்கு புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். தம் பிரியாணி டேஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த அரிசி ஓரளவு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து ஈர்த்து கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி வரும். அந்த ஸ்டேஜில் மூடி வச்சுட்டு விசில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி உதிரியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக விசில் விடுவீங்க அப்படின்னா நீங்கள் 1 விசில் இல்லை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்க டைமில் வந்து நான் ஒரு சிம்பிளான சுக்கா பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் இதை விட டேஸ்ட்டாக கிராமத்து ஸ்டைலில் சுக்கா ரெசிபிலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. அதோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சுக்காவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மலாக நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு. இதுதான் வந்து இந்த சுக்காவோட மெயின் இன்க்ரீடியன்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்ல முடியாது, ஒரு டேஸ்ட்டுக்கான இன்க்ரீடியன்ட். இந்த மசாலா வந்து தனியாகவே இருக்க மாதிரி இருக்கும், அந்த மட்டனோட பிளெண்ட் ஆகாத மாதிரி ஃபீலிங் இருக்கும். பட் இந்த பொட்டுக்கடலை மாவை தண்ணியில் கரைச்சி இதோடு சேர்த்துட்டிங்க அப்படின்னா மசாலா எல்லாமே மட்டனில் நல்லா பிடிச்சி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா மட்டன் சுக்கா ரெசிபியையும் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது. ஓப்பன் பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
இந்த பிரியாணி வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு உதிரி உதிரியாக தெரியுது இல்லையா? இதை வந்து கரண்டி வச்சு நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மாவு மாவாக ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரண்டி வச்சு நீங்கள் மெல்லமாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் ஃபைனலாக அந்த பிரியாணியை பிளேட்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிரெயின்ஸ்லாம் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து பிரியாணியை பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் சைட் பை சைடு ரைத்தாவும் பண்ணி வச்சுட்டேன். இட்ஸ் பிளேட்டிங் டைம். யாரெல்லாம் வந்து மட்டன் பிரியாணி அடிக்ட் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தாங்க ஆச்சு. ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கல. எல்லா ரெசிபியும் சைட் பை சைடு தான் பண்ணேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி நாளே வந்து திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.